இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 8/4/2026 ஏப்ரல் மாதத்திலே புதன்கிழமை, விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே பங்குனி மாதத்திலே 25ஆம் நாள். இன்றைக்கு தேய்பிரையில் அஷ்டமி மாலை 5:48 வரை, பின்பு சப்தமி தேதி வந்துவிடும். கேட்டை நட்சத்திரம் காலையில 4:54 வரைக்கும் இருக்கும். பின்பு மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நாள். நமக்கு நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், தீய சக்திகள், அது அவங்க கண்ணோம்மல், இவங்க வச்சுட்டானோ சரி செய்வினை, அப்படி இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு நமக்கு. இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் தூக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் அப்படின்னு பேர். இந்த சஷ்டி விரதத்துல முருகப்பெருமானை அரளிப்பூ கொண்டு நம்ம பூஜை செய்து வழிபடும் போது இந்த துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் நம்ம வாழ்விலே பெருகுவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியுடன், இந்த காலையிலே நல்ல நேரம் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், சாயங்காலையில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கிறது. ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி, யமகண்டம் 7:30-9, குளிகை நேரம் 10:30-12. வாரசூலம் வடக்கு, பால் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 51 வினாழிகள் இருப்பார். 6:07 சூரியன் உதித்துவிடும். இன்றைக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்கு வருவதனாலே சந்திராஷ்டமும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. சனி, சூரியன், செவ்வாய், புதன் இவர்கள் அனைவரும் சேர்ந்து மீன ராசியிலும், சுக்கிரன் மேஷ ராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், ராகு தனித்து கும்பராசியிலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. மூல நட்சத்திரம் என்கிறனாலே தனுசு ராசிக்குள்ளர சந்திரனுடைய பயணம். இன்றைய நாளிலுடைய வரியன் என்கிற நாமயோகமும் வணிஜ என்கிற கரணமும் மிக முக்கியமானது. ஆடு மாடு எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள், தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி ரத்தினங்கள்லாம் வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கும் நல்ல நாள் இன்னைக்கு. கடகம் ராசி நண்பர்களே, உங்க ராசிக்குரிய சந்திர பகவான் சத்ருஸ்தானத்துல போய் நிற்கிறார். எதையும் ஜெயிச்சோன்னு ஒரு எண்ணம் வரும். போட்டி எல்லாம் இருந்தால் இன்னைக்கு தாராளமாக எடுத்துக்கிடுங்க. எக்ஸாம்ஸ் எழுதுறது தான் இன்னைக்கு தாராளமாக போய் எழுதுங்க. வச்சு உங்கள் பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு, நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது முக்கியமாக மேக்ஸ் எக்ஸாம்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. தைரியமாக அதை பற்றி யோசித்து நல்லா அமைதியாக கூலாக போங்க, ஜெயிச்சிருவீங்க. ரெண்டாவது, இன்றைய நாளில் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியம், காலையில் கொஞ்சம் சஷ்டி கவசம்லாம் கேட்டுக்கிடுங்க. அந்த முன்னும் பின்னும் இடம் உலகம் மேலும் கீழும் உங்களை அப்படியே அவர் சஷ்டி கவசமாக நின்று காப்பது மாதிரி மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா வைப்ரேஷனோட போவீங்க. எந்த விதமான விஷயத்திலையும் முதன்மை தன்மை பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு ஆஃபீஸில் வந்துடும், வீட்டில் வந்துடும், வெளியில் வந்துடும், எல்லா இடத்துலையும் நல்லபடியாக இன்னைக்கு உங்கள் பக்கம் கவசத்தோடு போகிற மாதிரி ஒரு ஃபீலோடு போங்க. எல்லாம் அடைஞ்சு வச்சிடலாம். இன்றைக்கு 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக இன்னைக்கு நல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன்.